இப்படி வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவர் ஒருத்தர் சொன்னா, இந்த வயசுல கொஞ்சம் கம்மியானவர் இருக்காரலாம் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர், அவருக்கு வந்து கோபம் கடுமையா வருது. ஏங்க, நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க முதல்வர் எங்க திராவிட மாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாருக்கும் சும்மா உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எங்க வேலை கிடையாது. மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் 1000 இருக்கு. நாங்க ஏங்க அதுக்கெல்லாம் இது பண்ணணும்னு கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணிட்டாரு. மஞ்சக்காமலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போலத்தான் இருக்கும். எங்களுடைய முதல்வர் இந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு முதல்வரை சந்திக்கின்ற போது கூட தமிழகத்திற்கு மறுக்கப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி உதவித்தொகையை திரும்ப தர வேண்டும் என்றுதான் வற்புறுத்தி வந்திருக்கின்றார். பணமில்லை, வழியிலே பயமில்லை, மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது. ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செய்துவிட்டு செல்லுகின்ற முதல்வர்கள் எங்கள் முதல்வர் அனுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முதல்வருக்கு 2026ஆம் ஆண்டு மகுடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இது போன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையிலே கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது. இது நிச்சயம் தகர்க்கப்படும், தகர்த்தெறியப்படும்.